கொடுத்திருக்கிற பொருளுடன் நம்ம பசிச்சாதான் சாப்பிடணும். மருந்தென வேண்டாமாம் நாட்டைக்கு அருந்தியது போற்றி அருந்தியது அற்றது அருந்தியது அற்றது போற்றி உனி. தேங்க்யூ. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. நம்ம செரிமானம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் சாப்பிடணும். பசிச்சாதான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு மருந்தே தேவையில்லை. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அருந்தியது அற்றது போற்றி உனின். நாம முன்னுண்ட உணவு நம் உடல்ல முழுமையா செரிமானம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அறிந்து குறிகளால் உணர்ந்து அதன் பின் சாப்பிடக்கூடிய உடலுக்கு மருந்துங்கிற ஒன்று தேவையில்லை. இது திருவள்ளுவருடைய உரை. இதுக்கு பரிமேலழகர் கொடுக்குற உரை இன்னும் அழகா இருக்கு. என்னன்னா, குறிகள் முன்னுண்ட உணவு செரிமானமானதுக்கான குறிகள் என்னென்ன அப்படின்னா 4 விஷயங்கள் சொல்றாரு. என்னென்னா, யாக்கை நொய்மை, தேக்கின் தூய்மை, காரணங்கள் தொழிற்குரியவாதல், பசி மிகுதல். அதாவது யாக்கை நொய்மை. நொய்மை அப்படின்னா தளர்ந்து போகிறது, உடல் தளர்வு. இதுக்கு மேலே நம்ம உணவு சாப்பிட்டா தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய உடலில் முன்னுண்ட உணவு முழுமையாக செரிமானம் அடைஞ்சு அதில் இருக்கிற அனைத்து சத்துக்களும் ஆற்றலாக மாற்றப்பட்டிருக்கணும். 1. 2வது, தேக்கின் தூய்மை. அந்த வயிறு தூய்மை, அதாவது சுத்தமாக மேல் வயிறு இறைப்பை சுத்தமாக இருக்குது, அதில் எந்த உணவுகளும் முன்னுண்ட உணவு எதுவும் இல்லை அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ளே எழணும். அது. 3வது, காரணங்கள் தொழிற்குரியவாதல். அதாவது நம்ம பசித்து சாப்பிட்றதுக்கு உண்டான அளவுக்கு நம்மளுடைய தொழில் நாம் அந்த அளவுக்கு கடுமையான வேலை செஞ்சுருக்கணும். 4வதாக, பசி மிகுதல். நல்ல பசி மேலும் மேலும் அந்த பசி மீண்டும் மீண்டும் அதிகம் ஆகிக்கிட்டே போகணும். இப்படி மட்டுமே உணவு உண்டு பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய்ங்கிற ஒன்று இல்லை. நோய் இல்லாத உடலுக்கு மருந்துங்கிற ஒன்று தேவையில்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 3 வேளை உண்பவன் ரோகி, 2 வேளை உண்பவன் போகி, 1 வேளை உண்பவன் யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வேளை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு நோய் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க உடலில் கழிவுகள் வெளியேற்றப்படாமையே அந்த முன்னுண்ட உணவு செரிமானம் ஆகாமலே மீண்டும் உணவு உண்ணும்போது அது கழிவுகளின் தேக்கமாக மாறிடும். 2வது, 2 வேளை உண்பவன் போகி. 2 வேளை உண்பவன் போகி. அவனுக்கு தேவைக்கு அதிகமான இது இருக்கு, அவன் அனுபவிக்கிறான், வாழ்க்கை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அதே 1 வேளை மட்டும் உண்பவன் யோகியாக அனைவருக்கும் நன்மை செய்பவனாக வாழ்கிறான். நன்றி.